ஒரு வாக்காளர் போறாரு, அவருடைய ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும்னா அவருக்கு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2002 எஸ்ஐஆர்ல உங்க அப்பாவுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் என்னன்னு கேட்பாங்க. இப்போ வெப்சைட்ல போயே அந்த 2002 2005 கண்டுபிடிக்க முடியல. நானே 2 நாளா போராடிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? அப்போ இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, ஃபில்அப் பண்ணுங்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணலாம். எப்பவுமே தெரிஞ்சுங்க, ஒரு அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சுன்னா அதை நீங்க வந்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் சேர்ந்து போராடினாலும் அந்த திட்டத்தை வந்து உங்களால வாபஸ் வாங்க வைக்க முடியாது பெரும்பாலும். உதாரணத்துக்கு நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இங்க நடக்காத போராட்டம் இல்ல. திமுக சொல்ல போனா நாங்க நீட்டை எப்படி ஒழிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே பண்ண முடியல. அதுக்கடுத்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த விவசாய நிலங்களை இந்த அரசு கையகப்படுத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ போராட்டம் நடத்தியாச்சு. விஜயும் அவர் பங்குக்கு போய் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவரும் ஒரு போராட்டம்லாம் அறிவிச்சாரு. ஆனாலும் அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம்ங்கிறது ரொம்ப படு ஸ்பீடா போயிட்டு தான் இருக்கு. அதனால அரசு நினைத்தால் அதை வந்து மக்களால் தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட எஸ்ஐஆரும் அப்படிதான். அப்போ இதை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரம் மக்கள் பாதிக்காம இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதைத்தான் இந்த கட்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.